கேரள உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், இந்த வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருந்தது? தற்பொழுது என்னென்ன பணிகள் நடந்துட்டு வருது? விஷ்ணு, கேரள மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலானது 2 கட்டங்களாக, அதாவது 7 மாவட்டங்களில் கடந்த 9ஆம் தேதியும், அதே போல 7 மாவட்டங்களில் கடந்த 11ஆம் தேதியும் 2 கட்டங்களாக 14 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி மன்ற தேர்தலானது நிறைவேற்றி இன்று காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் தற்போது ஆளும் கட்சியான LDF கூட்டணியை விட பல்வேறு இடங்களில் UDF முன்னிலை வகிக்கிறது. ஊராட்சிகளில் மட்டுமே LDF முன்னிலை வகிக்கிறது. மொத்தமுள்ள 943 ஊராட்சிகளில் LDF ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் கூட்டணி 352 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி UDF 308 இடங்களிலும் முன்னிலை வைக்கிறது. அதே போல பாஜக கூட்டணி ஊராட்சிகளில் 29 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அதே போல ஊராட்சி ஒன்றியங்கள் மொத்தமாக 152 ஒன்றியங்களில் தற்போதைய நிலவரப்படி 40க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள் UDF காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அதே போல 35 இடங்களில் கம்யூனிஸ்ட் LDF முன்னிலை வைக்கிறது. ஊராட்சி ஒன்றியங்கள் பாஜக NDA கூட்டணியான 2 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அதே போல மாவட்ட பஞ்சாயத்தில் 14 மாவட்ட பஞ்சாயத்துகளில் காங்கிரஸ் கூட்டணி UDF ஆனது 9 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. ஆளுங்கட்சியான LDF கூட்டணி 5 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. நகராட்சி என்பது மொத்தமாக 86 இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியான LDF 32 இடங்கள் மட்டுமே முன்னிலை வைக்கும் நிலையில், காங்கிரஸ் கட்சியானது 45 இடங்களில் நகராட்சிகளில் முன்னிலை வைக்கிறது. பாஜக NDA கூட்டணி 2 இடங்களிலும் முன்னிலை வைக்கிறது. மாநகராட்சி மொத்தமான 6 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சிகள் காங்கிரஸ் கூட்டணி UDF முன்னிலை வைக்கும் நிலையில், கம்யூனிஸ்ட் கட்சி LDF கூட்டணியானது 1 இடங்களிலும், பாஜக திருவனந்தபுரம் மாநகராட்சியிலும் முன்னிலை வைக்கிறது. தற்போதைய நிலவரம் முழுமையான நிலவரம் இன்று மத்திய பிற்பகல் மட்டுமே தெரியும். தற்போது விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கையானது கேரளா மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. விஷ்ணு, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.